Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் ஆன வீடியோ தான். ஸோ ப்ரொனவுன்ஸ்க்காக வந்து நிறைய பார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரொனவுன் தான் பார்க்க போறீங்க. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு எல்லா பார்ட்ஸுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அதோட லிங்க்ஸ் இருக்கும். பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து யூ ஹேவ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் இந்த ப்ரொனவுன் பத்தி என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் ப்ரொனவுன் சொல்லியிருப்பேன். பிகாஸ் பர்சனல் ப்ரொனவுன் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அடுத்து அது பொசசிவ் கேஸ்ல எப்படி வரும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதோட லிங்க்ஸ் வைஸ்ல நமக்கு நிறைய விஷயம் புரியும். சரியா? ஸோ டு நாட் ஸ்கிப் எனி வீடியோ. பிகாஸ் அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறதுல ஒரு விஷயம் சொன்னதோட லிங்க் அடுத்த வீடியோல சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கண்டினியூஸா வந்து எல்லா வீடியோஸும் பாருங்க. ப்ரொனவுன்ஸை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ கமிங் டு த வேர்ட் ப்ரொனவுன், இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ நவுன். ஓகே, ஸோ நவுன்ன்ற ஒரு பர்சன் பிளேஸ் ஆர் திங்குக்கு நம்ம என்ன பண்றோம், நவுனுக்கு ஈக்குவலண்டா ஒரு வேர்டோ இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ஐ மீன் ஒரு வேர்ட் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். இட் கேன் பி அ ஃப்ரேஸ் ஆல்சோ. சரியா? ஸோ நவுன் ஃப்ரேஸ் வச்சு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் நமக்கு விஷயம். சரி, ஸோ இப்போ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டெஃபினேஷன்ல ரிலேட்டிவ் கிளாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் கிளாஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நமக்கு என்னன்றது தெரியணும். சரியா? ஸோ கிளாஸ்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு verb பிளஸ் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு இருக்குன்னா அதை நம்ம கிளாஸ்ன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ நார்மலா கிளாஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம டெப்த்துக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொனனோட டைப்பை பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே புரியும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் பிளஸ் verb வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னும் பொழுது யூ கேன் சே தட் இட் இஸ் அ கிளாஸ். ஓகே, ஸோ அதை இன்னொரு விதமா சொல்றோம்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதே கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து தனிச்சு நிக்கும், சில சம்டைம்ஸ் நிக்காது. ஓகே, ஸோ தனியா இட் கேன் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? ஸோ அததான் அதோட டைப்ஸ்ல நமக்கு ஒன் ஆஃப் த டைப் இஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இன்னொன்னு டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதுக்கு சென்டென்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது இண்டிபெண்டா சொன்னா யூ மே கோ அப்படின்னு நம்ம யாருக்கிட்டயோ சொல்றோம். சரியா? ஸோ அப்போ யூ மே கோ அப்படின்ற வேர்டை நான் சொல்லும் பொழுது இங்க வந்து யூவை நான் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் அண்ட் கோவை வேர்ப்னு சொல்லலாம். ஓகே, மே இஸ் அ மோடல் வேர்ப். ஓகே, ஹெல்பிங் verb which is used where சப்ஜெக்டும் இருக்கு வேர்பும் இருக்கு and it is standing by itself, so it's a independent clause. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க டிபெண்டா சொல்றீங்க அப்படின்னும் பொழுது wherever you want அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க. சரியா? ஸோ wherever you wantலயும் you is a subject, want is a verb. Okay, but then it doesn't stand alone, right? It needs a supporting sentence with that. Okay, so wherever you wantனா என்னது, எதை சொல்றீங்க தெரியாது. ஓகே, ஸோ அது தனிச்சு நமக்கு நிக்கல, அது வந்து வேற எதுலயோ வந்து ரிலை ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் தேடுது. ஓகே, ஸோ அதனால அதை நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ when you form a statement like this, so you may go wherever you want, அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் இதுக்கு நமக்கு கரெக்டா நிக்குது. ஓகே, ஸோ அதனால தான் அதை தனியா எடுக்கும் பொழுது நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஸோ நார்மலா கிளாஸ்ன்னு எடுக்கும் பொழுது இட் ஷுட் ஹேவ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ verb and it is a group of wordsன்னு சொல்லும் பொழுது கிளாஸை டிஃபைன் பண்ணும். அண்ட் அதுல நம்ம இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட், ஸோ இது ரெண்டுமே நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். பிகாஸ் இந்த வீடியோ இட்ஸ் ஜஸ்ட் an introduction about relative pronoun. ஸோ இதை ஃபாலோ அப் ஆகி அடுத்த வீடியோ வரும்பொழுது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னு நான் இங்கே ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஐ ஹவ் given a definition, so we'll just read it. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? a group of words that includes a subject and a verb. So this is what I said in the previous slide, where அதை வந்து subject verb வச்சு நம்ம டைப்ஸாகவும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த கிளாஸ் தான் என்னன்னு பார்த்தோம். அப்போ ரிலேட்டிவ் கிளாஸ்னா the clause that is attached to an antecedent by a relative pronoun such as who, which or that. ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we don't know the person who donated this money. Okay, so இதான் வந்து எக்ஸாம்பிள். இங்க we don't know the person, அப்போ இந்த person சொல்றாங்கல்ல. ஓகே, just a minute.
ஓகே. ஸோ இங்க வந்து த பர்சன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் ஆன்டிசிடென்ட் வேர் இது வந்து நமக்கு இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடியே வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் வர சென்டென்ஸ் இந்த வேர்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ நமக்கு வந்து வி டோன்ட் நோன்னு சொல்றது என்னது? சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. இட்ஸ் அ கிளாஸ். அப்ப என்ன கிளாஸ்னா ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து இந்த ஆன்டிசிடென்ட் பத்தி தான் பேசியிருக்கு, விச் இஸ் அ நவுன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட லிங்க் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்றத சொல்றோம். ஸோ வி டோன்ட் நோ த பர்சன் ஹூ டொனேட்டட் திஸ் மணி. இப்போ வந்து இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே. ஸோ வி டோன்ட் நோ த பர்சன். ஓகே. நான் இங்க எழுதுறேன். ஓகே. ஸோ வி டோன்ட் நோ த பர்சன் ஹூ டொனேட்டட் த மணி. ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் தான் நமக்கு யோசிச்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம்? இதை நம்ம எதை வந்து ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்ல முடியும்? we don't know which has subject and a verb. புரியுதா? ஸோ இங்க do notன்றது கான்ட்ராக்ஷன் தான் வந்து டோன்ட்ன்றதுக்கு. ஸோ do not know. ஓகே. ஸோ we have a subject and a verb and it is standing alone. ஓகே. ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் where the personன்றது antecedent. ஓகே. ஸோ antecedent it influences the other part of the sentence also. ஓகே. ஸோ இது ஒரு event ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம், ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், பிளஸ் அது இன்னொரு இவெண்ட்டையுமே கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரது தான் நம்ம ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவோம். இங்க த பர்சன்னு சொல்லலாம். அப்ப அது பக்கத்துல நம்ம எதை லிங்க் பண்ணுவோம்னு சொல்றாங்க? இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை லிங்க் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஹூன்றதை வச்சு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The clause that is attached to an antecedent by a relative pronoun. ஓகே. ஸோ இங்க such as who, which or that. ஓகே. இது புரியுதா? ஸோ இப்படிதான் சென்டென்ஸும் அதோடைய டெஃபினேஷனும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ நமக்கு ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்னன்றது புரிஞ்சிச்சு, கிளாஸ்னா என்னன்றது புரிஞ்சிச்சு. இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்குள்ள வரலாம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து இன்ட்ரடியூசஸ் ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே. ஸோ அப்போ கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது? ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இந்த ஹூ, விச், ஹூஸ், ஹூம் இல்ல that அப்படிலாம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த ரிலேட்டிவ் கிளாஸை இண்டிகேட் பண்ணி தான் பேசியிருக்கோம். ஓகே. அந்த கிளாஸை வந்து அட்டாச் பண்ணி தான் வந்திருக்கும். இதெல்லாம் அவங்க இந்த பர்டிகுலர் இதில் சொல்லிட்டாங்க. ஓகே. த மோஸ்ட் காமன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிக்ஷனரிஸ்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனால் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது எதுன்னு சொல்றாங்கன்னா, ஹூ சொல்றாங்க, ஹூம், ஹூஸ், விச் and that. Okay. So these are the 5 relative pronouns which is commonly used. ஒரு person அவங்களோட சப்ஜெக்டா அவங்கள வச்சு பேசுறீங்கன்னா நீங்க whoன்னு சொல்லிட்டு அவங்களை இண்டிகேட் பண்ணி சொல்லலாம். இப்போ அப்ஜெக்டிவ் கேஸ்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது whom யூஸ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயம். whosன்னு சொன்னா பொசசிவ் கேஸ்ல நம்ம சொல்றோம். ஸோ இவங்க இந்த காரை பொசஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கார் தான் இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஓகே. ஸோ அங்க வந்து என்ன நம்ம அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம், அது எப்படி வரும் அப்படின்றதும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ விச்ன்னு சொல்ல போனா ஒரு திங்குக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஈவன் அனிமல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? அது பர்சனுக்கு ரிலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அனிமல்ஸ்க்கு நமக்கு வரும், இல்லாட்டி பேபிஸ்க்கு கூட நம்ம ரிலேட் பண்ண முடியும். சரியா? விச். ஸோ நெக்ஸ்ட் that வந்து whoன்ற பிளேஸ்ல நீங்க thatம் யூஸ் பண்ணலாம், whichன்ற பிளேஸ்ல நீங்க that யூஸ் பண்ணலாம். பட் இட் will be a informal communication கேஸ்ல தான் நம்ம that மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ thatக்கும் whichக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதும் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் செஷன்ஸ்லயும் பார்த்திருப்போம். பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க. ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்ட்லயும் whichன்னும் பொழுது இட் ஆட்ஸ் இன்ஃபர்மேஷன்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நமக்கு மைண்ட்ல இருக்கணும். பிளஸ் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. The relative pronoun we use depends on what we are referring to and the type of relative clause. Okay. அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து என்ன சொல்லுது, ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம பேசியிருப்போம். சரியா? ஸோ எதை ரெஃபர் பண்ணி இங்க வந்து சொல்லியிருக்காங்க, we don't know அப்படின்றாங்க இந்த பர்சனை. அப்போ இட் ரெஃபர்ஸ் டு திஸ் பர்சன்ஸ். வி டோன்ட் நோ இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் பர்சன் ஹூ யார் வந்து டொனேட்டட் த மணி அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஸோ யூ ஹாவ் டு ரெஃபர் இட் வித் அன் எக்ஸாம்பிள் ஸோ தட் உங்களுக்கு இனிமே அந்த டெஃபினேஷன் கிளாரிட்டியா நமக்கு புரியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு என்ன அந்த 5 ரிலேட்டிவ் ப்ரோனவுன் which is commonly used அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க who இருக்கு, whom, whose, which and that. ஓகே. ஸோ எப்போ who யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்,
சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பீப்புள் ஆர் பர்சன், ஸோ நம்ம எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க இல்லைனா பெட் அனிமல்ஸ்க்கு கூட நம்ம ஹூன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து அந்த சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, we don't know the person. ஓகே, the person. அப்போ இந்த who யாரை குறிச்சு பேசுது? The person. ஓகே, இந்த who it relates to the person. So we don't know the person who donated this money. ஓகே, ஸோ அது bloodன்னு சொல்லிட்டேன், blood கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹூம்னு எடுக்கும் பொழுது பீப்புள் தான், பட் ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து சூசன் இஸ் த கேர்ள் whom I was talking about. அப்ப ஐன்றது நம்ம சப்ஜெக்டா சொல்லலாம். சரியா? ஸோ I was talking about யாரு? சூசன் இஸ் த கேர்ள். ஓகே, ஸோ ஷீ இஸ் த கேர்ள் பொழுது இட் இஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ். அப்போ நம்ம whom யூஸ் பண்ண முடியும். whose சொன்னா people's possession. So you own something and you're talking about that அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ the car whose driver okay jumped out just before the accident was completely destroyed. அப்போ was completely destroyed ன்றது எது? the car. அப்ப அந்த காரோட குவாலிட்டி என்னன்னு சொல்றாங்க? அந்த காரோடைய டிரைவர் who jumped out of the car, அந்த கார் வந்து it was completely destroyed. அப்போ அந்த காரை பத்தின ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டிரைவர் வந்து ஓட்டிட்டு வந்திருக்க அந்த டிரைவர் வந்து குதிச்சுட்டாருன்ற விஷயம். ஸோ whose driver, ஓகே, இந்த காரோட டிரைவரை சொல்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் whose யூஸ் பண்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் which வந்து animal or things. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? which யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? we drove past my old school which is celebrating its 100th anniversary this year. okay, ஸோ அப்போ we drove past my old school. அப்போ இந்த whichன்றது எதை denote பண்ணுது? my old school denote பண்ணுது. அப்போ இந்த whoseன்றது காரை denote பண்ணுது. இது வந்து the girl. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். ஸோ எதை வந்து ரிலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்றாங்க, ஏன்னா எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும்ன்றது அப்போதான் நமக்கு புரியும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ that யூஸ் பண்ணியிருக்காங்க. people, animal, time. ஸோ இங்கேயும் animal இருக்கு, இங்கேயும் திங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பீப்புள் இருக்கு, இங்கேயும் பீப்புள் இருக்கு. ஓகே, பிகாஸ் சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹூ இடத்துல தேட்டும் யூஸ் பண்ணலாம்ல. அப்போ ஹூ யூஸ் பண்ணா ஃபார்மல், that யூஸ் பண்ணா இன்ஃபார்மலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம விச்சுக்கும் தேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸுமே அதே மாதிரி தான் அப்ளை ஆகும். சரியா? ஸோ இந்த இடத்துல போடும்போது the car which was stolen last month was found in a river அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஸோ இங்க வந்து அந்த கார் அப்படின்றதுக்கு தான் இங்க that யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? புரியுதா? ஸோ நீங்க இந்த மாதிரி தான் விஷயங்களை பார்த்து யூ ஹாவ் டு புட் இட். ஸோ அப்போதான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ற விதங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்ல சம்டைம்ஸ் நமக்கு that வருமா, which வருமா, இல்ல who வருமா, whoன்னு சொல்லியிருப்பாங்க, அங்க சிங்குலரா சப்ஜெக்ட் நமக்கு இருக்கும், வேற இங்க verb தப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ நீங்க வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னும் பொழுது அது எந்த விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற வேர்பை அது பக்கத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். விச் இஸ் சிங்குலரா தான் இருக்கா, ப்ளூரலா இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் சார்ட்டை வந்து யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். யூ ஹாவ் டு ரைட் இட் அண்ட் கீப், டு நாட் டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் பிகாஸ் அது நமக்கு ஒரு செகண்ட்ல போயிடும். ஸோ அதனால ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் ரிவைஸ் திங்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லி தர போறேன். விச் இஸ் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்றாங்க, இன்னொன்று வந்து நான் டிஃபைனிங். இப்போ நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்னன்றது கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், ரிலேட்டிவ் கிளாஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இப்போ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நவுனை பத்தி இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கோட் பண்ணிருக்கு அப்படின்னும் பொழுது இட் இஸ் அ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவையில்லை இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமலே என்னால் அந்த சென்டென்ஸை சொல்ல முடியும். அண்ட் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக கரெக்டாகவும் இருக்கும். அது வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னா இட் இஸ் அ நான் டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? இதுதான் இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே நம்ம என்னன்னு பார்த்துடலாம் வித் எக்ஸாம்பிள். ஆஃப்டர் தட் யூல் பி சீயிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் டுகெதர். சரியா? ஸோ இதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So defining relative clause la we use defining relative clause to give essential information. அப்ப essentialனா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல நமக்கு இம்பார்ட்டண்டா ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு அந்த நவுனை பத்தி பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப about someone
or something. Either a person or a thing, it is going to provide a essential information. So that we need in order to understand what or who is being referred. Okay, so அப்போ அந்த particular relative clause வந்து define பண்றது அந்த particular noun பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன அவங்க சொல்ல போறாங்கன்ற விஷயம் இட்ஸ் கோன் பி எசென்ஷியலாக இருக்க போது, யாரை ரெஃபர் பண்ணி சொல்றாங்கன்றதும் நமக்கு அங்கே இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் அபவுட் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, தே ஆர் த பீப்புள் who இல்லனா that. okay, so இது நாங்க சொல்லியிருந்தோம் ஃபார்மல் இன்ஃபார்மல், want to buy our house. okay, so அப்போ டிஃபைனிங் கிளாஸ் எதுன்னு சொல்லலாம், want to buy our house. so மோஸ்டா வந்து அந்த நவுனை பத்தின எக்ஸ்பிளனேஷனை நமக்கு பின்னாடி, நவுனுக்கு பின்னாடி, அதாவது அந்த பர்டிகுலர் நவுன் இருக்குன்னா அது பக்கத்திலே நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து த பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ இந்த த பீப்புளை தான் இந்த ஹூ வந்து ரிலேட் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் அந்த த பீப்புள் யாரு, நம்ம வீடை வாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ தே ஆர் த பீப்புள். ஓகே, தே ஆர் யாரு, த பீப்புள் ஹூ வாண்ட் டு பை ஆர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, which is a defining relative clause used in the sentence. so next வந்து they should give the money to somebody. so somebodyன்றது யாரு, to somebody who they think needs the treatment most. okay, so யாருக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய தேவைப்படுதோ அவங்க கிட்ட தான் நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ ரிலேட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் WH கொஷனை நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த பர்சனுக்கு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டிஃபைனிங்னா என்னன்னு தெரிஞ்சிட்டா எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ இந்த மெயின் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துக்கணும். டேக் ஒன் எக்ஸாம்பிள் வித் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். அப்போ அங்கே எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, வி யூஸ் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் டு கிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். so this is not essential, this is extra. so நம்ம defining பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம், essential info இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், which is importantஆன info. so the they are the people சொல்லும் பொழுது வீடு வாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்றது, which is அந்த they யாருன்றது ரிலேட் பண்ணி நமக்கு சொல்றாங்க. புரியுதா? so இங்க எடுத்துக்கும் போது Clara who I work with is doing the London marathon this year. இப்போ இங்க சொல்லும் போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. என் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, she is like doing மேரத்தான்ல ஓடுறாங்கன்னும் பொழுது மேரத்தான்ல ஓடுறதுக்கும் அவங்க என் கூட ஒர்க் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஸோ இங்க வந்து அங்க வந்திருக்கிறவங்க வீடு வாங்க வந்தாங்கன்றது இட் இஸ் ரிலவெண்ட். ஓகே, ஸோ இங்க என் கூட ஒர்க் பண்ணதுக்கும் அவங்க போய் அங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. ஓகேயா? ஸோ இல்லை, நான் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்னா யூ கேன் டெல் தட். பட் தென் இங்கே வந்து ஷீ இஸ் கோயிங் ஃபார் அ இவெண்ட், ஒரு மேரத்தான் இவெண்ட்னும் பொழுது என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது விச் இஸ் irrelevant and it's a extra information that is given in the sentence. புரியுதா? so who work with me is doing the London marathon this year. okay, which is a extra information and it can be about a person or a thing. அங்க someone or something கொடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, வேற வேற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. and it is not a necessary information. so we don't need it to understand who or what is being referred to. so அங்க வந்து we have to know யாரை ரெஃபர் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நமக்கு அது தேவையில்லை, பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் இட்ஸ் நாட் கோன் கிரியேட் எனி ப்ராப்ளம். சரியா? ஸோ நம்ம நார்மலாகவே அதை போட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை தான் இங்கே ரெண்டு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எழுதி டெஃபினேஷன் எழுதி அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, இதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இது எழுதின பிறகு ஓகே, ஸோ யூ ஷுட் ஹாவ் த ஃபுல் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ரொம்ப தேவை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங்ன்றது நமக்கு பெரிய சென்டென்ஸ் வரும்பொழுது இட் டெஃபினெட்லி பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம படிக்கும்பொழுது அந்த விஷயங்கள் அவ்வளோ நம்மளை கேரி பண்ணாது. ஆனால் பெரிய சென்டென்ஸ் வரும்பொழுது இந்த கான்செப்டை வி ஹாவ் டு அப்ளை அண்ட் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இன் தட். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இங்கே பார்க்கலாம். ஸோ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ், அங்கே நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ், ரெண்டு விஷயம் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நெசசரி இன்ஃபர்மேஷன் இருக்கும், அங்கே பார்த்தோம்ல எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அடுத்தது ஐடென்டிஃபை த நவுன். so அந்த the person நம்ம பார்த்தோம்ல they are the person. okay, so who want to buy our house. அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து அந்த தேன்ற பர்சன் தான் வீடு வாங்க வந்தாங்க, which was a necessary information and it is pointing out the noun, the person ன்ற noun ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கு. ஓகேயா? ஸோ இங்க பார்க்கும்போது கிளாரான்ற பொண்ணு she was working with me அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க, which was not relevant to the next part of the sentence. okay, so which was additional information that was given. okay, so it was just interesting but it is not needed in the particular sentence. okay, அதை நம்ம பாதர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. okay,
ஓகே. ஸோ இப்போ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு இந்த எல்லா 5 இப்போ காமனா யூஸ் பண்ற அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் நமக்கு டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா? ஆனா நான் டிஃபைனிங்ல நம்ம that யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஓகேயா? ஸோ that நம்ம மோஸ்டா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நான் டிஃபைனிங்கா இருக்கு which is எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது do not use that okay that is the note. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து thatக்கான தனியா வந்து ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்க வந்து உங்களுக்கு இதை பத்தின கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து யூ ஜஸ்ட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஓகே. சரி. ஸோ இப்போ இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓகே. இப்போ இந்த டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது பார்க்கலாம். the printer that or which is next to the door can only print in white and black okay. So you are sitting in some hall and someone is talking to you. So அவங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக they are just saying that the printer which is near the door is like it prints white and black அப்படின்னு சொல்றாங்க சரியா? ஸோ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க the printer which is ancient அது வந்து it is printing white and black அப்படின்னு சொல்லும் பொழுது எது ancient எல்லாமே பழசா இருக்கலாம், எல்லாமே புதுசா கூட இருக்கலாம். that is just a information which is extra information. ஆனா டோர் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அந்த பர்டிகுலர் நவுனை பத்தி பேசுற மாதிரி இருக்கு, அந்த பிரிண்டரை பத்தி பேசுற மாதிரி இருக்கு which is defining and extra information பொழுது ancientஆ இருக்குன்றத சொல்லலாம். இங்க பாருங்க the printer which is ancient and needs to be thrown away can only print in white and black. புரியுதா? சோ இப்போ நம்ம அங்க வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். that was a general statement. ஸோ இங்கே வந்து அதே எக்ஸாம்பிள ரெண்டுத்துக்குமே நம்ம வச்சு பார்த்துருக்கோம் சரியா? ஸோ இப்போ இன்னுமே நமக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் நம்மளுக்கு மீன் ஆகும். இன்னொன்று வந்து கமா வச்சு ஐம் கோனா டெல் யூ. ஸோ கமா வச்சும் நம்ம என்ன விஷயம் வருது, மீனிங் எப்படி மாறும் அப்படின்றத சொல்றேன். his brother who works at the supermarket is a friend of mine okay. ஸோ இங்க வந்து his brother who works at the supermarket is a friend of mine. இங்க his brother போட்டு கமா போட்டிருக்கு. அப்போ நார்மலா ஒரு கமா போட்ட பிறகு அது ஒரு கம்ப்ளீட் நவுன் ஃப்ரேஸ் ஆயிருதா? ஸோ இங்க இந்த ஹூன்றது நமக்கு இந்த ஹிஸ் பிரதரை தான் ரிலேட் பண்ணும். ஸோ ஒர்க்ஸ் அட் த சூப்பர் மார்க்கெட் இஸ் a friend of mine. இங்க வந்து நம்ம ரீசனிங்ல இந்த மாதிரி கமா போடும் பொழுது யாரை ரிலேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு அங்கேயுமே ஹெல்ப் பண்ணும் சரியா? ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை நம்ம இந்த ஹூ இந்த விஷயங்கள்லாம் அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹூ வந்து பக்கத்துல இருக்க பர்சனை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்ப்போம் கரெக்டா? ஸோ அந்த பர்சன் யாரு, யாரை வந்து டினோட் பண்ணுது, அப்போ ஹூமன் சொன்னா யாரை? ஸோ அது எல்லாமே நீங்க இந்த கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டா படிக்கும் பொழுது யூ கேன் ரிலேட்டட் வித் த பசில்ஸ் ஆர் நீங்க சீட்டிங்லாம் போடும் பொழுது அந்த இடத்துலயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து வாட் தே ஆர் சேயிங் இஸ் ஹிஸ் பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஒன் பர்சன் ஓகே. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே தம்பி ஒரு அண்ணன் who works at the supermarket is a friend of mine. அவங்க வந்து அவங்களோட தம்பி வந்து is a friend of mine சொல்லியிருக்காங்க. ஸோ one brother. ஸோ he has only one brotherன்றதை denote பண்ணும்பொழுது இந்த கமா யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ when you consider this statement without comma or punctuations இல்லாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா his brother who works at the supermarket is a friend of mine. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க more than one brother எனக்கு இருக்கு. ஸோ வேர் நீங்க அதை ரிலேட் பண்ணி பேசுறீங்கன்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் சர்டன் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறீங்கன்னும் பொழுது வென் யூ யூஸ் கமா நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. இங்க இஸ் பிரதர்ன்னு போடாம யூ ஜஸ்ட் ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்ஸ் அண்ட் சி. ஸோ நீங்க அப்போ போட்டுட்டு அந்த இடத்துல எழுதும் பொழுது எதுக்காக அந்த வேர்பை நம்ம யூஸ் பண்றோம், அப்ப இங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஹூ சொல்லியிருக்காங்க, அப்ப இங்க வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சிங்குலர் வேர்ப் யார சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது எக்ஸாக்டா கன்க்ளூடிங்ல உங்களுக்கு இதோட மீனிங் நான் இப்ப சொன்னது கன்வே ஆயிரும் சரியா? ஸோ இப்படிதான் யூ ஹாவ் டு செப்பரேட் த பர்டிகுலர் வேர்ட்ஸ் இன் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் யூ ஹாவ் டு நோ த மீனிங். அப்பதான் நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இன்னும் கிளாரிட்டியா புரியும் சரியா? ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த நெக்ஸ்ட் பார்ட்டும் பாருங்க. ஏன்னா வந்து இந்த 5 ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் அதுல நம்மளுக்கு கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஓகே. ஸோ யூ ஹாவ் another example also. So where I think anyone who speaks in public is nervous beforehand okay. ஸோ இங்க வந்து ஹூன்னு சொல்லியிருக்காங்க, இந்த எனி ஒன்னை தான் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து நர்வஸா இருக்கிறத ரிலேட் பண்ணியிருக்காங்க which is நமக்கு டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இங்க ஹர் கார்ன்னு சொல்லியிருக்காங்க which was very old which is very oldன்றது இட்ஸ் நாட் gonna
what to say, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாரி சொல்லலாம், which is இன்ட்ரஸ்டிங்கா வேணா இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கேரி எனி எசென்ஷியல் திங் இன் த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ். அப்போ வந்து broke down just after 5 minutes. Okay, so அது வந்து it's a old car. Okay, so அது வந்து it broke down 5 மைல்ஸ்க்கு அப்புறமா it was like break down ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் அ கமா. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா? ஸோ இந்த விச்ன்றது ஹர் கார். ஸோ யாரோ ஒரு பர்சன் பொசஸ் பண்ண அந்த காரை ரிலேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்க வெரி ஓல்ட். அப்போ அந்த பிரிண்டரும் ஏன்ஷியன்ட்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும்பொழுது இட் இஸ் நான் டிஃபைனிங்காக இருக்கு. இட் இஸ் நாட் கோன் கிவ் எனிதிங் டு த பர்டிகுலர் சென்டென்ஸ். சரியா? ஸோ அது வந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நார்மலா சென்டென்ஸ் போக போகுது. ஆனா இங்க இருக்கும் பொழுது நமக்கு டிஃபைனிங்கா இருக்கும். ஏன்னா எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல தேவைப்படுது அப்படின்றதுக்காக சொல்ல வராங்க. சரியா? ஸோ தேட்டை நம்ம நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செஷனை கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா என்ன பண்ணலாம், நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் கிளாஸஸ், ரிலேட்டிவ் கிளாஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பற்றின ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல் தோஸ் 5 காமன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஒன்றுமே தனித்தனியாக சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஆர் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அங்கே வந்து டிஃபைனிங்காக இருக்குது, நான் டிஃபைனிங்காக இருக்குல்ல, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போறீங்க. ஸோ do not skip any session. So do watch all the videos. So we have come to the end of the session. So that's all for the day. Have a very great day. Thank you.